அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க எதையுமே ரசித்து சுவைத்து சாப்பிட்றதுல நீங்கள் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய எண்ணமும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவர்களை எளிதில் தீர்மானித்து கொண்டு வந்து முடியும். இந்த ராசிக்காரங்க எப்பயுமே 2 பணிகளை கவனிப்பாங்க அப்படின்னும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. சிந்தனை செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறதால தீர்க்கமாக எதையுமே ஆலோசித்து செய்வாங்க. அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கங்களையும் விரும்பினாலும் நமக்கு உகந்தவது அப்படின்னு சொல்லி எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, மிதுன ராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்டு 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தடைகளை சந்திச்சிட்ருக்கீங்களா? அதற்கு காரணம் நமக்கு எதிராக யாரோ என்னமோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இனிமேல் உங்களுக்கு அந்த குழப்பமே வேண்டாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லுவாங்க. நாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தடைகள் எல்லாமே நீங்கும், காரிய தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமதங்கள் எல்லாம் நீங்கும், வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது நன்கு உயர்ந்து தான் காணப்படும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடியவங்களா நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க. தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கலாம், வீண் கவலை விலகலாம். அடுத்த ஒரு விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க உங்களுக்கு அனுசரித்து போகிறது தான் ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுங்க. குடும்பத்தில் சுபகாரியம் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை தாங்க கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவருடைய பேச்சை மற்றொருவர் கேட்பதன் மூலமாக நன்மை உண்டாகும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலை காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு செயலில் எல்லாமே சிறப்பாக வேகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இதனால் நீங்கள் எந்த செயலையுமே வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர்கள், நிர்வாகத்துறையை சேர்ந்தவங்க, மருத்துவர்கள், ரசாயனத்துறையில் உள்ளவங்க, விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் வளர்ச்சி காண்பாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் வாக்கு வன்மை கூடிதான் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. எந்த காரியத்தையும் செய்யும் முன்பு ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தைரியத்தை இழக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் பெண்களால் இருந்த தொல்லைகள் எல்லாமே மறைந்து நிம்மதி பிறக்கக்கூடியதாக இருக்கும். பண தேவைகள் பூர்த்தியாகும். அண்டை அயலாருடைய ஆதரவு கிடைக்கும். குறுகிய பயணங்கள் அதிகரிக்கலாம். மேலும் கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்பட போகிறது உறுதியாக இருக்கும். நல்ல அறிமுகம் கிடைக்க பெற்று முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்க எல்லாவற்றிலுமே உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் பெறக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே இப்போது வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம்.
சரி, இதோடு மேலும் உங்களுக்கு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னலாம் பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற பலன்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சில இடங்களில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கலாம், சில இடங்களில் போராட்டமானதாக இருக்கலாம், உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் காணக்கூடியதாக இருக்கலாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் பெரிதாக நீங்கள் எடுத்துகிட்டு மனக்குழப்பம் அடைய வேண்டாம், உடனடியாக சரியாகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்து பிறகு நடக்கும். வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் அதிகமான கவனம் வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகளில் விலகி அமைதி உண்டாகும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். அதிகாரப்பூர்வமான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் உங்களுக்கு அதிகமான உழைப்பை போட வேண்டியதாக இருக்கும். அதே போல் சம்பள அதிகரிப்பு, இடமாறுதல் போன்றவற்றில் இழுபறி நீடிக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வியாபாரத்தில் இடையூறுகளை தாண்டி வருமானம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் இறங்க வேண்டாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாங்க. பிள்ளைகளால் மருத்துவ செலவு உண்டாகலாம். பெரியவர்களுடைய அன்பு அதிகமாக கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை அதிகரிக்க அயராது பாடுபட வேண்டும் அப்படின்னும், கலைத்துறையினர் பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினர் போட்டிகளை தாண்டி திறமையை வெளிப்படுத்துவாங்க. புதிய முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முதலீடுகளில் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா, உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. 9ல் ராகு இருக்கிறதால தகப்பனார் வகையில் பண வரவு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பண வரவு இப்போ இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பண வரவு இருக்கும். எச்சரிக்கையாக நீங்கள் எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை நிதானமாக செய்கிறது ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் ஏனோ தானோ அப்படின்னு நீங்கள் இருக்க வேண்டாங்க. பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டேயும் பெரிதாக கொடுக்கல் வாங்கல் எதுவும் வச்சுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதங்கள் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவனை நீங்கள் வழிபட்டு வர உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் செயலாக்கம் பெறும். மனபாரம் குறைந்து நிம்மதியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம் நடக்கும். பாக பிரிவினை தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். சகோதர சகோதரிகளுடைய திருமணம் ஆடம்பரமாக நடந்து முடியக்கூடியதாக இருக்குங்க. அதனால் நீங்கள் பெரிதாக எதுக்கும் கவலைப்பட்டுக்காதீங்க. தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு மத்தியஸ்தர்களால் சுமூகமாகும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளோட ஆன்மீக இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு வேலையாட்களால் மன சஞ்சலம் உண்டாகலாம். பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். திருமண முயற்சியில் தடை, தாமதம் இவையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வாக்குவாதங்கள் பலிதமாகும் அப்படின்னும், தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். பெண்கள் அழகாகவும் இளமையாகவும் இருப்பாங்க. தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். புதிய நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைப்பாங்க. பெண்களுடைய நற்குணங்கள் அனைவருடைய பாராட்டையும் பெற்றுக் கொடுக்கும். சுற்றத்தார் மூலமாக எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். பெண்களுக்கு புதிய ஆடை அணிகலன்கள் கிடைக்கும். சுப விசேஷங்களில் மனதில் மகிழ்ச்சி பெருகும். புதிய வாடிக்கையாளர்கள் உருவாவாங்க. மேலும் சாமர்த்தியமாக செயல்பட்டால் சாதகமான பலனை அடைய முடியும். பிரதோஷ நாட்களில் நீங்கள் நந்திகேஸ்வரருக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தங்க அப்படின்னா உங்களுக்கு வியாபாரம் கண்டிப்பாக விருத்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். அழகு, ஆடம்பர, நவீன பொருட்கள், தங்க, வெள்ளி, நகை சேர்க்கை அதிகரிக்கும். திருமணம், வீடு, வாகனம் என எல்லாமே சுப செலவுகள் ஏற்படும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தையை ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு முக்கியமான கோரிக்கையாக குலதெய்வத்திற்கு வேண்டுதல் வைப்பீங்க. பங்கு வர்த்தகங்கள் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தம்பதியருக்குள்ள நல்ல புரிதல் உண்டாகும். வில்வார்ச்சனை செய்து விநாயகரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.